அன்பிலீவபிள். நம்பவே முடியல மௌனா. இதுல அபூர்வமான தாதுக்கள் இருக்கு. அதுவும் பூமியிலேயே கிடைக்காத தாதுக்கள். எங்க கிடைச்சது? மேல்குடிங்கிற கிராமத்துல. ஆமா, இந்த தாதுக்களால என்ன உபயோகம்? என்ன பண்றது மேடம்? அந்த 4 வகை தாதுக்களும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். மேடம், ஜேக்கப், அவசரப்பட்டுறாது. அவங்க தேவை இன்னும் பூர்த்தி ஆகல. நம்மள சுற்ற மாட்டாங்க. ஹலோ. ஓகே, சரி. சாரி சார், இந்த நிமிஷம் இந்த வீட்ல வேற யாரும் இல்ல. இந்த ஜேக்கப் எப்பவோ எங்களுடைய விசுவாசி ஆயிட்டான். உனக்கு என்ன வேணும்? அந்த 4 வகை தாது படிவங்கள். அதெல்லாம் எதுவுமே என்கிட்ட இல்ல. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? யாரோ கிராமத்துக்கார சொன்ன கதையை கேட்டு ஆல் தி வே இங்க வந்து ஆர் யூ ஜோக்கிங்? ரவிசங்கர், மேல்குடிங்கிற கிராமத்துல இருந்து கலாதரன் ஒரு பையன் வந்திருக்கான். அவன் அஸ்ட்ரானமி படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். இந்த ஆராய்ச்சியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவன். அவன் கேன்ல சில பாறை படிவங்களை கொண்டு வந்திருக்கான். நீ என்னமோ சொல்லுவியே, பூமியில இல்லாத தாதுர் பொருட்கள்லாம் இருக்குன்னு. எனக்கு அதுவா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் வாயை பாரு. கலாதரன் கொண்டு வந்தது தாதுக்கள் தான் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்றேன்னு பொய் சொல்லி நீங்க அதை வாங்கியிருக்கீங்க. 2வது முறையா கொண்டு வர சொல்லி அவனுக்கு தகவல் அனுப்பியிருக்கீங்க. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். காசு கொடுத்தாதான் கொண்டு வருவேன்னு சொன்னான். நோ நோ, வாட் நான்சென்ஸ். என்ன நோ? எனக்கு எந்த கலாதரனும் தெரியாது. நான் யாரையும் பார்க்க போகல. இதா உங்க பதிலா? எஸ். முடிவான பதிலா? முடிவான பதில். அப்படின்னா எங்க சைடுல சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவில் இருக்கிற உங்க மனைவி, மகன், மகள், மருமகள், மருமகன், பேரன், பேத்தி, இவங்க 7 பேர்ல உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் டெட் பாடியா வர போறாங்க. ஏர்போர்ட்ல போய் கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? ப்ளீஸ், அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படின்னா எனக்கு உண்மை வேணும். கலாதரன் ஒருத்தர் தாது படிவங்களோட உங்களை பார்க்க வந்தாரா? வந்தா. அது அவங்க கிட்ட இருந்து நீங்க கலெக்ட் பண்ணீங்களா? கலெக்ட் பண்ண. வெரி குட். எங்க அந்த தாது படிவங்கள்? போய் கொண்டு வாங்க. அது இங்க இல்ல. என்ன? ஒரு நண்பன் வீட்டு லாக்கர்ல பத்திரமா இருக்கு. நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்றேன். லோக், நான் ஏன் போய் சொல்ல போறேன்? எனக்கு என் குடும்பம் முக்கியம். இது புத்திசாலித்தனம். எனக்கு அந்த தாது படிவங்கள் வேணும். எப்ப கிடைக்கும்? என் நண்பன் ஊருக்கு போயிருக்கான். எப்படி நாளைக்குள்ள கிடைச்சிடும். ஜேக்கப், சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட கொடுத்திருக்கிற மாத்திரைகள்ல 2 போட்டு பால் கொண்டு வா. ஓகே மேடம். குடிங்க. 2 பில்ஸ் போட்டிருக்கேன். நாளைக்கு காலையில வரைக்கும்
நீங்க தூங்கணும். குடிங்க. ம் ம் நாம நினைச்ச மாதிரியே இந்த 2000 சதுரடி சொர்க்கம் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மிராக்கலான விஷயமா தான் இருக்கு. இப்ப நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த 2000 சதுரடி சொர்க்கத்தை கவர்மெண்ட்டுக்கு தெரியாம காசா மாத்திர கும்பல் யார்? அது தெரிஞ்சாதான் நம்ம டீலை எப்படி முடிக்கலான் இருக்கிறத நம்ம யோசிக்க முடியும். யூ ரைட் மோனா. அதை கண்டுபிடிச்சாதான் தாதுக்கள் எப்படி காசாக்குறதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும், நம்மளுடைய பிளானிங் செயல்படுத்த முடியும். தயால், எஸ், பாஸ்கரோட ஃப்ரெண்ட் கலாதர் தான் இந்த தாதுக்கள் எல்லாம் பொறுக்கி எடுத்தான்னு சொன்னீங்க. வெறும் ஒரு சித்தாளான கலாதர் எப்படி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான்? கலாதாரனை எல்லாரும் சாதாரணமா எடை போட்டாங்க. அவன் கிராமத்துல பிறந்திருந்தாலும் நல்லா படிச்சவன். ஓ, அப்படி என்ன படிச்சிருக்கான்? எம்எஸ்சி அஸ்ட்ரானமி முடிச்சிருக்கான். லவ் பண்ண பொண்ணு ஏமாத்திட்டதுனால சிட்டி லைஃப் வேணான்னு கிராமத்துல போய் செட்டில் ஆயிட்டான். படிக்காத பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சதால அந்த பொண்ணுக்கு ஃபீலிங் எதுக்குன்னு அதை மறைச்சி +2 வரைக்கும் படிச்சதா போய் சொல்லியிருக்கான். ஓஹோ, அப்ப கலாதர் விஷயம் தெரிஞ்ச ஆளாதான் இருக்கான். எஸ், வானத்துல இருக்க கோள்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு விஷயம் தெரிஞ்சவன். ஏறக்குறைய ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கான். இந்த 2000 சதுரடி சொர்க்கத்தை பத்தி பேசுறதுக்காக சென்னையில கலாதர் யாரை சந்திச்சிருக்கா? அவர் பேர் ரவிசங்கர், ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருடைய ஃபார்மர் டைரக்டர். ஓஹோ, அவர்கிட்ட தான் தான் கலெக்ட் பண்ண எல்லா தாதுக்களையுமே கலாதர் காமிச்சிருக்கான். அவர் அதை கொண்டு போய் கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணிருக்காரு. அதுக்கு அவனுக்கு ஏதாவது காசு கிடைச்சதா? இல்ல, விசாரிச்சுட்டேன். அப்போ பாஸ்கருக்கு கலாதர் 2 லட்சம் ரூபாய் கொடுத்ததா சொல்றானே, கலாதருக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் எங்க இருந்து வந்தது? 2வது முறையா தாதுக்களை தேடித்தர சொல்லி கிராமத்துக்கே வந்து கலாதார ஒருத்தர் அப்ரோச் பண்ணிருக்காரு. ஓ, இஸ் இட்? யார் அது? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.